ஹலோ மச்சாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க டிராவல் மச்சான் நவீன். ஃபைனல் லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிராவல் வீடியோ பண்ண போறோம். அதுக்காக ஒரு vlog பண்ணலாம்னு சொல்லி போனோம். அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசை தான். ஏன்னா இன்னும் லாக்டவுன் முடியல, ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் உங்களுக்காக நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு பண்ண போகிறோம். சம்மருக்காக கூல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பழைய வீட்டிலேருந்து ஒரு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகணும். என்ன எக்யூப்மெண்ட்ஸ், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ரெடி பற்றிலாம் இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட். மாஸ்க் போட மாறாரு. கேட்டால் வேணா ரெசிஸ்டன்ட் பாடியா. அங்கே தெரியுது பாருங்க, அதான் கிருஷ்ணகிரி மலை. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெக்கிங் பண்ணோம். ஒன்றும் வீடியோ போடாமல் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க, கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறேன். அதில் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, கொஞ்சம் ஆர்வ கோளாறு இல்லை, கொஞ்சம் நிறையாவே வீடியோ எடுத்துட்டோம். அதை எடிட் பண்ண முடியாமல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாங்க, இங்கே பார்த்தது தான் அந்த ட்ரெடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸு. ஒரு வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அம்மா முக்கியமாக கவுராமல் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வீடியோ எடுத்து ப்ரூஃபாக நம்ம இந்த வீடியோவும் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, கூல் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்லுமா, என்ன ஆட் பண்ணிடுவோம்? கம்பு ஒரு 200 கிராம், சோளம் ஒரு 200 கிராம், அரை மணி நேரம் ஊற போட்டுக்கிறோங்க. கம்பு சோளத்தை நம்ம இடிக்க போகிறோம். மிஷன் கம்பு சோளம் இடித்தது. எப்படி வெளியே வராமல் அப்படி உள்ளே அடிக்கணும். இது நல்லா தூக்கி போடணும். சக்திக்கிற வரைக்கும். Later. Much later. மிஷன் அகாம்ப்ளிஷ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சின்சான் மாதிரி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி மாதிரி சிந்தாம சதுராம வண்டி சத்தம் வராம பைக்கு போகாம ரெக்கார்ட் பண்ணலாம் மட்டும் முடியாதுங்க. நம்மளால இடித்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் இடிக்கணும்னு நினைக்கிறேம்மா. Much later. நேரம் போடணும். இப்படி வரும். Much later. அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே வாய் ஊறுது. ஆகுங்க, சூப்பராக. மஞ்சரிசி வாரி இதில் போட்டுட்டு போயிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு கூழ் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. யூ மீன் கூல்? கூழ் கொஞ்சம் ராகி மாவு போட்டு கரைச்சி வச்சுட்டு புளிக்கணும். அப்படியே இப்படி புளிக்கும். நாளைக்கு எடுக்குதானு போகிறாது புளிக்கிறத. இடிச்சு வச்சிருக்க சோளம் கம்பு கூட ஒரு ராகி மாவு 200 கிராம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரொப்ப வர மாதிரி ஊற்றிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். The next day. ஹாய் கைஸ், காலை வணக்கம். நேற்று உலக்கையில் இடித்து எடுத்து வச்சது இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதே சமயம் ஸ்டேஜ் 2 ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட சுவையான சைடிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அதுதான் இருக்கிறதுலே எங்களோட ஃபேவரட். வாங்க, அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். நம்ம நேற்று தண்ணி ஊற்றி வச்சது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தானே வரணும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் பற்ற வைக்காதீங்க, நார்மலாகவே பற்ற வைங்க. நம்ம கூழ் வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. நம்ம தண்ணியை காய வச்சுட்டு இந்த கரைச்ச கூழை அதில் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இது ஊற்றுறப்போ குழவினே ஆடி பிடிக்காம கலக்கினே கலக்கே அது கீழே அடி பிடிச்சிடும். அதனால கலக்கினே அது கொதி வர்ற வரைக்கும். நல்லா கலக்கிட்டு தேவைக்கு இந்த மாதிரி நல்லா சொல்லாமல் இருந்தால் நமக்கு சாப்பிட்றப்போ மென்று சாப்பிட்றது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்து நம்ம இடிச்சது, உரலில் இடிச்சது, உலைக்கு போட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி முழுக்கும் வந்துச்சு. கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு இறக்கி வைக்க போகிறேன். கூழ் ரெடி. இப்போ நம்ம கூழுக்கான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். சிம்பிளான சைட் டிஷ் தான், ஆனால் மிகவும் சுவையான காரசாரமான டேஸ்டான சைட் டிஷ். 2 மாங்காய் எடுத்துருக்கோம் நாங்கள். நல்லா கழுவிக்கோங்க இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி. மேலே இருக்கிற பால் எதுவும் இல்லாமல், ப்ளஸ் மேலே இருக்கிற டாப்பும் கட் பண்ணிக்கோங்க. பாகுபலி மகிழ்மதி. ஃபஸ்ட்டு நம்ம டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க கொட்டையை வந்து செப்பரேட் பண்ணணும். நம்ம இடித்த மாங்காய்க்கு கருவேப்பிலை 2 கொத்து, ஜீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா மசிக்கணும். இப்போ நம்ம உடச்சி வச்சிருக்க மாங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டு நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி இடித்து எடுக்கணுங்க. மதி பார்க்கவே வாய் ஊறுது. சாப்பிட்டா வதை கொடுப்பாங்க, வதை வாங்கினாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுலாம் இருங்க. அதனால தான் இந்த டிஷ்ஷு பேர் இடித்த மாங்காய். மீதி இருக்க பீசஸையும் போட்டு அதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, சூப்பர். கூழுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ். ஆஹா, என்ன ஒரு கலர், என்ன ஒரு மனம், சூப்பராக இருக்குமா. அவ்வளோதாங்க, ஒரு வேளை இடிச்ச மாங்காய் ரெடி பண்ணிட்டோம் சைட் டிஷ். கூழுக்கான அற்புதமான சைட் டிஷ் இதாங்க நம்மளோட கூழ். நம்ம கூழ் இப்போ வந்து சுடு கூழாக இருக்குது. அது கூழாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அதை பாதியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் மோர் சாப்பிடுவீங்கன்னா மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மோர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் பார்த்துட்டு போன மாங்காயில் பாதி தான் இருக்குது. வாங்க சாப்பிடலாம். வயிறு வேறு கவானுது. இவங்க நல்லா காலி பண்ணிட்டுருக்குறாங்க. எங்கள் அண்ணன் வேறு ஒன்று பிடிச்சினே வரும். பாதி குண்டாக தான் இருக்குது. 10 மணிக்கு தெரியும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வயிறு வேறு கவானுது. இதில் பெரிய பீஸாக எடுக்கிறோம். கூழ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சைட் டிஷ் போவோம். நாக்கு ரொம்ப ஊடுது. ஆஹா, ரொம்ப சுவையாக இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த இடித்த மாங்காய் ரொம்ப காரசாரமாக நல்லா இருக்குது. அதே மாதிரி கூழும் நம்ம அந்த ஒன்று பாதியமாக இடித்தது வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பேசலான்னா முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது. என் பேர் முன்னாடி வச்சுருக்கேன்னா பேசவே முடியல. இடிச்ச மாங்காய் ரொம்ப ஃப்ளேவராகவே இருக்குங்க. கருவேப்பிலை கூட வாசமும் இருக்குது, சீரகத்தோட டேஸ்ட்டும் இருக்குது.
ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ட்ரெடிஷனல் முறையில இடிச்சு செஞ்சதுனால அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க. போன வாட்டி நாங்க வேற மாதிரி இடிச்சோம், அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல. இந்த வாட்டி கண்டிப்பா உரல்ல தான் இடிக்கணும்னு சொல்லி நாங்க பழைய வீட்டுல போய் எடுத்து வந்திருக்கோம். எடுத்து வந்து இடிச்சோம், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்க வீட்டுல உரல் இல்லைன்னா கூட நீங்க ஆல்டர்னேட்டிவா மிக்சிக்குள்ள கூட இடிச்சிக்கலாம். போன வாட்டி என்ன பண்ணோம்னா மிக்சில தான் போட்டு அரைச்சோம், ஏன்னா கையில குத்துனா நல்லா இருக்குமேன்றதுக்காக உரல் எடுத்துட்டு வந்து இடிச்சு எடுத்திருக்கோம். இப்போ நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, நிஜமாவே அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்க, நீங்கள் நிஜமா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சம்மரில் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். மாங்காவோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறதுல பெரிய பைட்டாக எடுக்கணும். இது ஒரு கடி, இது ஒரு கொடி. உங்க கடி, இது ஒரு கொடி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க வருத்தப்படுவீங்க.